Assalamualaikum. Welcome to Cooking Studio Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட்டு கடை ஸ்டைல்ல ஒரு பரோட்டா சால்னா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துர்க்கேன். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேன். இதுக்கு பதிலா நீங்க முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து தண்ணி சேர்த்து அந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் கீ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட தாளிக்கிறதுக்கு இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் பிரியாணி எல்லாம் அன்னாச்சி பூ எது வேணாலும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். அடுத்ததாக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் போகணும், அந்தளவு வதக்கிடுங்க. அடுத்ததாக இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் பொடி சேர்க்குறாந்தா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை இன்றைக்கி. இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேன். உங்களுக்கு திக்காக வேணுமோ இல்லை கொஞ்சம் தண்ணி போல் வேணுமோ அது உங்களுடைய இஷ்டம் தான், அதை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். அடுத்தது அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுட்ரு அதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேருங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பரோட்டா சால்னா. ஹோம்மேட் பரோட்டா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.